வணக்கம். நான் மாநில தலைவர், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை. அதாவது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக கடந்த 30 ஆண்டு காலமாக இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை எதிர்த்து போராடிய ஒரே தலைவர் ஐயா தா. வெள்ளையன் அவர்கள். அதே போன்று இப்போது இந்த வாடகைதாரர்களுக்கு 18% ஜிஎஸ்டி என்பது மிகவும் கொடுமையானது. ஆகவே இந்த 18% ஜிஎஸ்டி இந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை வன்மையாக கண்டிக்கிறது. ஏனென்றால் இந்த கஜா புயலிலிருந்து இன்னும் மக்கள் மீளவில்லை. கொரோனா காலகட்டத்திலிருந்து மக்கள் மீளவில்லை, வியாபாரிகளும் மீளவில்லை. இந்த காலகட்டத்திலே அரிசிக்கு வரி, உப்புக்கு வரி, அதாவது இந்த மின்சார கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. சொத்து வரி, இந்த கார்பரேஷன் வரி, அதே போன்று இந்த குப்பைகளுக்கான வரி, இப்படி பல தரப்பு வரிகள் மூலமாக வியாபாரிகள் தாக்குகின்ற இந்த மத்திய அரசு இப்போது 18% வாடகைதாரருக்கு ஜிஎஸ்டி வரி என்பது மிகவும் கொடுமையானது. இதில் 9% மத்திய அரசாங்கத்திற்கும் 9% மாநில அரசாங்கத்திற்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆகவே தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பாக இந்த அநியாய ஜிஎஸ்டி வரியை எப்படியாவது ரத்து பண்ண வேண்டும் என்று முதலமைச்சரை பார்த்து நாங்கள் மனு கொடுக்க இருக்கின்றோம். செய்திகளை சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.